மெடிசினல் பிளான்ஸ் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பிஜிடிஆர்பி பாட்னியில் யூனிட் 3ல இருக்கிற மெடிசினல் பிளான்ஸை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். குளோரியோசா சூப்பர்பா, சிங்காந்தல் மலர். இதோட ஃபேமிலி என்ன? கால்சிகேசி. காமன் நேம் பார்த்தீங்கன்னா க்ளோரி லில்லி ஆர் மலபார் க்ளோரி லில்லி. இது ப்ரீவியஸாக வந்து லில்லியேசி ஃபேமிலியில் இருந்தது. அண்ட் இது வந்து தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஃப்ளார். அண்ட் ஆக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இதில் கால்சிசைன் அண்ட் குளோரியோசின் இருக்குது. இது ரெண்டுமே ஆல்கலாய்ட்ஸ். அது இல்லாமல் சூப்பர்பைன், டானின்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது இதில்? கால்சிசைனோ குளோரியோசினோ 2 ஆல்கலாய்ட்ஸ், அப்புறமா அது இல்லாமல் சூப்பர்பைன், டானின்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ். பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது பார்க்கலாமா? கால்சிசைனாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் செல் டிவிஷனை அரெஸ்ட் பண்ணும். அந்த செல் டிவிஷனை எது ஃபார்ம் ஆகாமல் இன்ஹிபிட் பண்ணது, தடுக்குது தெரியுமா? மைக்ரோடிபியூல் ஃபார்மேஷன் ஆகாமல் தடுக்குது. அது இல்லாமல் இது ஆன்டி காட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி கூட. இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல வீக்கம் இருந்தால், அது வீக்கம் தனியாமையே இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணாலோ இல்லை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாலும், சரி நிறைய எடுக்கக்கூடாது ஏன்னா டாக்ஸிக்கு, ஸோ அதை அப்ளை பண்ணால் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அதாவது வீக்கத்தை கம்மி பண்ணுது. வீக்கத்தை கம்மி பண்ணாவே அந்த இடத்துல வலி இருந்து வீக்கமாக இருக்கும். அந்த வீக்கத்தை கம்மி பண்ணாவே நம்மளுக்கு என்னது? வலி நிவாரணி, அனல்ஜெசிக் அண்ட் anti சைட்டோடாக்சிக் ஆக்டிவிட்டீஸும் இதுகிட்ட இருக்கு. ஸோ இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் அனல்ஜெசிக் அண்ட் சைட்டோடாக்சிக் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அண்ட் இதை நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா வந்து மிஸ்யூஸ் அதாவது ஹையாக எடுத்துக்கக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம அதிகமாக எடுத்தோம்னா வாமிட்டிங்னா உங்களுக்கு தெரியும், டயேரியா அண்ட் ஆர்கன் ஃபெயிலியர் இன் ஹை டோசஸ். ஸோ அதிகமாக எடுத்துக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணோம்னா வாமிட்டிங், டயேரியா அண்ட் ஆர்கன் ஃபெயிலியர் ஏற்படும். மெடிசினல் யூசஸ். ஸோ மெடிசினல் யூசஸ் பார்த்திங்கன்னா காய்ட் அண்ட் ருமாட்டிசம் ட்ரீட்மெண்ட், அதாவது காய்ட் பிரச்சனையும் முடக்கவாதம் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம். அண்டு இது வந்து பிளான்ட் ப்ரீடிங்கில் பாலிப்ளாய்டி தூண்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நல்லது, ஓகேவா? அண்ட் அபார்ட்டிஃபிகேஷன், அதாவது ட்ரெடிஷ்னல் டேஞ்சரஸ் வித்தவுட் மெடிசினல் சூப்பர்வைஷன். ஸோ அப்போல்லாம் இந்த குழந்தை அபார்ட் பண்ணோம்னா இந்த இது எடுத்தால் கூட அபார்ட் ஆகிடுமா. ஆனால் இது வந்து சூப்பர்வைஷன், அதாவது மெடிக்கல் சூப்பர்வைஷன் இல்லாமல் இதை பண்ணக்கூடாது, ஓகே? டேஞ்சரஸ்க்கும் கூட. அண்ட் ரிலீவ்ஸ் intestinal worms and chronic ulcers. ஸோ நம்ம வயிற்றில் பூச்சி இருந்தாலும் இதை சாப்பிட்டா பூச்சி போயிடும். அப்புறமா அல்சரையும் சரி பண்ணும். அதுவும் இன்டெஸ்டைனல் குடல் புண்ணு தான் இன்டெஸ்டைனல் அல்சர். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், எக்ஸ்டர்னலாக ஸ்கின் டிசீஸ்க்கும் போடலாம். இப்போ ஒரு தடவை சும்மா ஒரு ரீகேப் பார்க்கலாமா? குளோரியோசா சூப்பர்பான்னா என்னது? செங்காந்தல் மலர். ஃபேமிலி கால்சிசைன். காமன் நேம் என்ன? க்ளோரி லில்லி, மலபார் க்ளோரி. அண்ட் இதில் இருக்கிற ஆக்டிவ் பிரின்சிபல் என்னது? 2 ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, கால்சிசைன் அண்ட் குளோரியோசின். அது இல்லாமல் என்னென்ன இருக்குது? சூப்பர்பைன், ஃப்ளாவனாய்ட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் டானின்ஸ். ஸோ பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கால்சிசைன் என்ன பண்ணும்? செல் டிவிஷனை அரெஸ்ட் பண்ணும். ஆன்டிகாய்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அனல்ஜெசிக் அண்ட் சைட்டோடாக்சிக் ஆக்டிவிட்டீஸும் இதுக்கிட்ட இருக்குது. ஸோ ஹை டோசஸில் போச்சுன்னா, மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா வாமிட்டிங், டயேரியா, ஆர்கன் ஃபெயிலியரும் ஏற்படலாம். ஸோ மெடிசினல் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா காய்ட் அண்ட் ருமாட்டிசத்துக்கு கொடுக்குறாங்க. பாலிப்ளாய்டியை வந்து பிளான்ட் ப்ரீடிங்க்கு இன்டியூஸ் பண்ணுறதுக்கு, பிளான்ட் ப்ரீடிங்கில் பாலிப்ளாய்டியை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அபார்ட்டிஃபிஷியன்ட்னா மெடிக்கல் சூப்பர்வைஷன் இல்லாமல் இதை பண்ணக்கூடாது, அபார்ஷன் பண்ணக்கூடாது. மெடிக்கல் சூப்பர்வைஷனோடு இதை பண்ணலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல், பழங்காலத்தில் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்களாம். அண்ட் இன்டெஸ்டைனல் வார்ம்ஸும், இன்டெஸ்டைனில் வயிற்றில் பூச்சியோ இல்லை குரோனிக் அல்சர், இன்டெஸ்டைனல் அல்சர் இருந்தாலும் இதை சரி பண்ணலாம். அண்ட் இது வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு, இப்போ நம்மளுக்கு எங்கேயாச்சும் வந்து ஸ்கின் ப்ராப்ளம், ரேஷஸ் இருந்ததுன்னா அதுக்கும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் சைம்போபோகான் சிட்ராட்டஸ், அருகம்புல். அண்ட் இதோட ஃபேமிலி என்ன?
poaceae. காமன் நேம் லெமன் கிராஸ். ஸோ இதில் ஆக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா சிட்ரல். இந்த சிட்ரல் வந்து ஜெரானியல் அண்ட் நியூரலோட, அதாவது ஜெரானியல் அண்ட் நீரலோட ஐசோமர்ஸ் மிக்சராக இருக்காங்க. சிட்ரல் என்றது ஒரு ஐசோமர், ஜெரானியல் அண்ட் நீரலோட மிக்சரில் இருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 75 to 85% இதில் எசென்ஷியல் ஆயில் இருக்குது. ஸோ எசென்ஷியல் ஆயில் எவ்வளோ இருக்குது? 75 to 85% இருக்குது. ஸோ அதர் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைரிசின், சிட்ரோனெல்லால், லைமனின். ஸோ இதோட ஆக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஜெரானியல் அண்ட் நீரல் காம்பினேஷனில் இருக்கிற சிட்ரல் அண்ட் இதில் எவ்வளோ 75 to 85% வந்து எசென்ஷியல் ஆயில் இருக்குது. ஸோ இது இன்னொரு தடவையும் சொல்கிறேன், சிட்ரல் வந்து மிக்சர் ஆஃப் ஜெரானியல் அண்ட் நீரல். ஸோ இது என்ன டைப்பாக இருக்குது? ஐசோமர். இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் இருக்குது? 75 to 85%. அண்ட் இதில் அது இல்லாமல் வேறு என்னென்ன காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைரிசின், சிட்ரோனெல்லல், லைமனான் வச்சுக்கலாமா? ஓகே, மைரிசின், சிட்ரோனெல்லல் அண்ட் லைமனான், இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதில். நெக்ஸ்ட் பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சிட்ரஸில் வந்து லெமன் ஸ்மெல் இருக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்கான லெமன் ஸ்மெல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெமன் ஸ்மெல் இருக்கிறதுனால ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ இவங்களுக்கும் ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி யாரால இருக்குது? சிட்ரலால். அது எந்த ஸ்ட்ராங் லெமன் அரோமா இருக்கிறதுனால. எசென்ஷியல் ஆயில், இதில் எடுக்கிற அந்த எசென்ஷியல் 75 to 80% எசென்ஷியல் ஆயில் எடுக்கிறாங்க இல்லையா, அது ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செடேட்டிவாகவும். ஸோ செடேட்டிவ் என்னன்னு தெரியுமா? நம்மளுக்கு வலி நீக்கி கொஞ்சம் தூக்கம், அதாவது பெயின் ரிலீவோடு சேர்ந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரியும் இருக்கும். கார்மினேட்டிவ்னா கேஸை ரிலீஸ் பண்ணும். இன்செக்ட் ரிப்பலண்ட், ஸோ இன்செக்ட் வராத மாதிரி பார்த்துக்கும். அண்ட் இதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டீயா இந்த சைமோபாகன், அதாவது இந்த லெமன் கிராஸ் டீயை நம்ம டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், ஸ்டொமக் ஏக், பெயின் இருந்தாலும், ப்ளோட்டிங்னா வயிறு உப்பசமாக கேஸ் இருந்தாலும் அந்த ப்ராசஸ்க்கு அதுக்கு இதை கொடுக்கலாம். ஆன்டிபயூரிட்டிக்னா ஃபீவரை கம்மி பண்ணும். இப்போ ஃபீவர் அதிகமாக இருந்தோம்னா இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபீவர் சரியாகும். அப்புறமா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், பிளட் ப்ரெஷரையும் கம்மி பண்ணும். ஆங்ஷியஸ் டீ ப்ரமோட் ஸ்லீப், அதாவது ஒரு ஆங்ஷியஸ் டீனா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம், கோவமாக இருக்கலாம், இல்லை கவலையாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எது நடக்க போதோ, இது என்ன நடக்குமோ, ஏது ஆகுமோ அப்படின்ற ஒரு ஆங்ஷியஸ் டீயை ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அண்ட் யூஸ்ட் இன் அரமா தெரப்பிலையும் டாபிக்கல் பெயின் ரிலீஃபாகவும் இருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது ஒரு ஃபாஸ்ட் இதுவாக பார்த்துக்கலாமா? சைனோபோகான் சிட்ரேட்டஸ், போஏசி ஃபேமிலி, லெமன் கிராஸ். ஸோ ஆக்டிவ் பிரின்சிபல் என்ன? சிட்ரல்ன்றது வந்து ஒரு ஐசோமர் ஆஃப் ஜெரானியல் அண்ட் நீரல். இதில் 75 to 85% எசென்ஷியல் ஆயில் இருக்கான். அண்ட் இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செடேட்டிவ்னா வலி நீக்கி அப்படின்னும், இல்லை தூக்கம் வர வைக்கிறதும். அண்ட் கார்மினேட்டிவ்னா கேஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும், இன்செக்ட் ரெப்பலண்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இந்த சிட்ரலில் தான் லெமன் அரோமா இருக்கிறதுனால இது ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக இருக்காங்க. இதோட மெடிசினல் யூஸ் பார்த்தீங்கன்னா டீ வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கும், ஸ்டொமக் ஏக்குக்கும், ப்ளோட்டிக்கும் கொடுக்குறாங்க. ஆன்டிபயூரிட்டிக்னா ரெடியூசஸ் ஃபீவர் அண்ட் கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷரையும் ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஆங்ஷியஸ் டீயை ரிலீவ் பண்ணி ப்ரொமோட் ஸ்லீப் நல்ல தூக்கத்தை வர வைக்கிறாங்க. அரோமா தெரப்பி, மசாஜ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த தலையில் மசாஜ் பண்ணால் அந்த தலைவலி அதெல்லாம் சரியாகி கொஞ்சம் அதாவது ஒரு நிம்மதியான ரிலீஃப் கிடைக்கும் அந்த பெயின்லேருந்து. இப்போ நம்மளுக்கு கூட ஒரு தலைவலி வந்தால் தைலம் தேய்ச்சா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இல்லையா, அந்த இதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெயின் ரிலீஃபராக இருக்காங்க. நெக்ஸ்ட் கத்தராந்தஸ் ரோசியஸ்.
வின்காரோசியான்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. நித்திய கல்யாணி, சுடுகாட்டு மல்லி அப்படியெல்லாம் இதுக்கு பேர் இருக்குது. அப்போசைனேசி ஃபேமிலியை சேர்ந்தது. மடகாஸ்கர் பெரிவிங்கிள், காமன் நேம் வந்து மடகாஸ்கர் பெரிவிங்கிள். இதில் ஆக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வின்பிளாஸ்டின் இருக்கு. வின்பிளாஸ்டின் அண்ட் வின்சிஸ்டின் இது இண்டோல் ஆல்கலாய்ட்ஸ். இப்போ நாம் வந்து இது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆல்கலாய்ட்ஸ் பார்த்தோம். குளோரியோசா, சூப்பர்பால, கால்சிசைன் அண்ட் கால்சிசைனும் குளோரியோசாவும் 2 ஆல்கலைட். அதே மாதிரி போன இதுக்கு முன்னாடி பார்த்த சைனோபோகான்லேயும் ஐசோமெர்ஸை பார்த்தோம், சிட்ரல். ஆனால் இங்கே இண்டோல் ஆல்கலாய்ட்ஸை பார்க்குறோம். அந்த இண்டோல் ஆல்கலாய்ட்ஸ் என்னது? வின்பிளாஸ்டின் அண்ட் வின்கிறிஸ்டின். ஸோ வின்பிளாஸ்டின் அண்ட் வின்கிறிஸ்டின் இது வந்து இண்டோல் ஆல்கலாய்ட்ஸ். அண்ட் அதர் ஆல்கலாய்ட்ஸும் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அஜ்மெலிசின், செர்பன்டைன், செர்பன்டைன்ஸ் அண்ட் கத்தராந்தைன். ஸோ ஆக்டிவ் பிரின்சிபல் இதில் என்ன இருக்கு? வின்பிளாஸ்டினும் வின்கிறிஸ்டினும் இண்டோல் ஆல்கலாய்ட்ஸ். இது இல்லாமல் மற்ற ஆல்கலாய்ட்ஸும் இருக்கு. அஜ்மெலிசின், செர்பன்டைன் அண்ட் கத்தராந்தைன். ஓகே, பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வின்பிளாஸ்டின் அண்ட் வின்கிறிஸ்டின் இது வந்து மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் ஃபார்மேஷனை தடுக்குது. மைட்டாட்டிக்கில் ஸ்பிண்டில் ஃபார்மேஷனை தடுக்குது. அப்புறமா இது ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டு. ஸோ கேன்சருக்கும் அகெயின்ஸ்டாக வேலை செஞ்சு தடுக்குது. வின்பிளாஸ்டினும் வின்சிஸ்டினும் எதை பண்ணுது? மைட்டோசிஸில் ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷனை தடுக்குது அண்ட் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டாகவும் இருக்குது. அஜ்மெலிசின் இது வாசோடைலேட்டர், ஆன்டி ஹைப்பர் டென்ஷன். அதாவது வாசோடைலேட்டர்னா பிளட் வெசலில் அந்த கேப் அடைப்பு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கேப்பை பெருசுப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. இதனால ஹைப்பர் டென்சிவ், ஆன்டி ஹைப்பர் டென்சிவ்னா ஹை பிபியை தடுக்குது, கம்மி பண்ண வைக்குது. அண்ட் இது வந்து ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் இதுகிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாமா? மெடிசினல் யூசஸ். வின்கிறிஸ்டின் வந்து லியூகோமியா, பிளட் கேன்சர் அண்ட் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வின்பிளாஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சரும் டெஸ்டிகுலர் கேன்சரையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ட்ரெடிஷ்னலாக இது பிளட் சுகர் இன் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஹைப்பர் டென்ஷனுக்கும் சர்க்குலேட்டரி டிஸார்டர்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் பார்க்கலாமா? கத்தராந்தசிரோசியஸ்க்கு இன்னொரு பெயின் என்ன? வின்காரோசியா. அப்புறமா இதோட காமன் நேம் தமிழில் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு மல்லி, நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேமிலி என்னன்னா அப்போசைனேசி. காமன் நேம் பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் பெரிவிங்கிள். இதில் இருக்கிற ஆக்டிவ் பிரின்சிபல் என்ன? வின்பிளாஸ்டின் அண்ட் வின்கிறிஸ்டின். இது ரெண்டுமே இண்டோல் ஆல்கலாய்ட்ஸ். அண்ட் அதர் ஆல்கலாய்ட்ஸ் என்ன? அஜ்மெலிசின், செர்பன்டைன், கத்தராந்தைன். ஸோ இதில் பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வின்பிளாஸ்டின் அண்ட் வின்கிறிஸ்டினில் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் மைட்டாசிஸில் தடுக்குது, ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டாகவும் இது இருக்குது. அஜ்மெலின் வந்து வாசோடைலேட்டர் அண்ட் ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் அண்ட் எக்ஸிபிட்ஸ் that is anti-diabetic and anti-malarial ப்ராப்பர்ட்டிஸும் இதுகிட்ட இருக்குது. மெடிசினல் யூசஸ் பார்த்தீங்கன்னா வின்கிறிஸ்டின் வந்து லியூகோமியா அண்ட் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. வின்பிளாஸ்டின் எதுக்கு கொடுக்குறாங்க? பெஸ்ட் கேன்சர் அண்ட் டெஸ்டிகுலர் கேன்சருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் யூஸ் ஃபார் கண்ட்ரோலிங் த பிளட் சுகர் இன் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸில் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது கஷாயம் வச்சு கொடுக்குறாங்க. அண்ட் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் சர்க்குலேட்டரி டிஸார்டர்ஸ்க்கும் இது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரவல்ஃபியா செர்பன்டைனா. ரவல்ஃபியா செர்பன்டைனா அப்போசைனேசி ஃபேமிலி. காமன் நேம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்னேக் ரூட்னு பேர். சர்ப்பகந்தான்னு இன்னொரு பேர் இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற ஆக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரீசெர்பைன், அஜ்மெலின்,
செர்பன்டைன் இதுவும் ஆல்கலாய்ட்ஸ் தான். இப்போ நம்ம 3 அதாவது 2 இதில் பார்த்துருக்கோம். க்ளோரி லில்லிலையும் 2 ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது. அப்புறமா இப்போ போன இதில் பார்த்தோம் இல்லையா, அது என்ன சொல்கிறோம், அந்த இதுக்கு முன்னாடி பார்த்ததில் கத்தராந்தஸ்லேயும் 2 ஆல்கலாய்ட்ஸை பார்த்தோம். இப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 ஆல்கலாய்ட்ஸை பார்த்துறோம். இண்டோல ஆல்கலாய்ட்ஸ் இங்கே 3 வந்து ரீசெர்பைன், செர்பன்டைன் அண்ட் அஜ்மெலின். இது 3மே ஆல்கலாய்ட்ஸ் தான். இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரீசெர்பைன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெசிகுலார் மோனோ அமைன் டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ ரீசெர்பைன் வந்து வெசிகுலார் மோனோ அமைன் தட் இஸ் மோனோ அமீன் டிரான்ஸ்போர்ட்டோட பைண்ட் ஆகுது. அப்படி பைண்ட் ஆகிறதுனால கேட்டிகோலைன்ஸ் அண்ட் செரட்டோனினை கம்மி பண்ணுது. ஸோ ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் அண்ட் செடேட்டிவாகவும் இருக்குது. அந்த செரட்டோனின் அண்ட் கேட்டிகோலமைன்ஸை கம்மி பண்ணுறதுனால இவங்க என்னவா யூஸ் பண்ணுறாங்க, செடேட்டிவ் அண்ட் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ். ஸோ பிபியை குறைக்கிறாங்க. செடேட்டிவ்னா வலியை நீக்கி தூக்க வைக்க, அதாவது தூக்கம் வர ஸ்லீப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க ரீசெர்பைன். அப்போ அஜ்மெலினோட வேலை என்ன, ஆன்டி ரிதமிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி அரிதமிக் ப்ராப்பர்ட்டிஸில் யூஸ் பண்ணுறாங்க. செர்பன்டைன் வந்து மைல்டு டிரான்ஸ்க்ளூசிங் ஏஜெண்ட்டாக இருக்காங்க. மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனுக்கு கொடுக்குறாங்க, கம்மிப்படுத்துகிறாங்க. ஆன்டி ஹைப்பர் டென்ஷன் தானே இதில் இருக்கிற பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இதை வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு, அதாவது ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. மைல்டு ஆங்ஷியஸ்டி, மென்டல் டிஸார்டர்ஸ்க்கு, அதாவது ரொம்ப அதிகமாக இல்லை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து கொடுக்கலாம், மென்டல் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு. அப்புறமா இது வந்து ஆன்டிடோட் ஃபார் ஸ்னேக் பைட், ட்ரெடிஷ்னல் ப்ரிப்பரேஷனில் இதை கொடுக்குறாங்க. அண்ட் க்ரானிக் இன்சோமியா, தூக்கமே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, லைஃப் அதாவது ரொம்ப நாளாக தூக்கம் இன்மையாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதை கொடுப்பாங்க இன்சோமியா. அண்ட் ரெடியூசஸ் அஜிடேஷன் இன் சர்டைன் சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸ், அஜிடேஷன்ஸை தடுக்குது. அதாவது சைக்காட்ரிக் கண்டிஷனில் வந்து நம்மளுக்கு இந்த மனசு ஒரு நிலை இல்லாமல் பெரிய பிரச்சனை வரும்போது இந்த செடேட்டிவாக இருக்கு இல்லையா, அதை கொடுத்தா கொஞ்சம் தூக்கம் வரும்போது நிம்மதி ஆகும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரவுல்ஃபியா செர்பன்டைனா, அப்போ சைனேசி ஃபேமிலி, இந்தியன் ஸ்னேக் ரூட், சர்பகந்தா. இதோட ஆக்டிவ் பிரின்சிபல் வந்து ரீசெர்பைன், அஜ்மெலின், செர்பன்டைன். 3மே ஆல்கலைட். ரீசெர்பைன், அஜ்மெலின், செர்பன்டைன் ஆல்கலைட்ஸ். ஸோ ரீசெர்பின் என்ன பண்ணுது, வெசிகுலார் மோனோ அமைனு டிரான்ஸ்போர்ட்டரோட பைண்ட் ஆகிறதுனால சேர்றதுனால கேட்டிகோகொலமைன்ஸையும் அப்புறமா செராட்டனையும் கம்மி பண்ண வைக்குது செக்ரீஷன்ல இருந்து. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆன்டி ஹைப்பர் டென்ஷன், பிபியை குறைக்க வைக்குது, ஹை பிபி இருக்கிறவங்களுக்கும். அப்புறமா செடேட்டிவ், தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு தூக்கத்தையும் கொடுக்குது, வலி நிவாரணி கூட இது. அப்போ அஜ்மெலின் என்ன பண்ணுது, ஆன்டி ரிதமிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா. செர்பன்டைன் வந்து மைல்டு டிரான்ஸ்க்ளூசிங் எஃபெக்ட் இவங்க கிட்ட இருக்குது. மெடிசினல் யூசஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், பிபிக்கு கொடுக்குறாங்க. ஆங்ஷியஸ்டி, சின்ன மைல்டு ஆங்ஷியஸ்டி அண்ட் மென்டல் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. ஸ்னேக் பைட்டுக்கு ஆன்டிடோட்டாக இது கொடுக்குறாங்க. ஆனால் இது ப்ரிப்பரேஷன் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்குது. அண்ட் இது வந்து க்ரானிக் இன்சோமியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அஜிடேஷன் அண்ட் சைக்காட்ரிக் கண்டிஷனை கம்மிப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஃபிலாந்தஸ் அமரஸ், கீழாநெல்லி, ஃபிலாந்தேசி ஃபேமிலி. ஃபஸ்ட்டு இது வந்து இஃபர்பியேசியில் தான் இருந்தது, இப்போ ஏபிஜியில் ஃபிலாந்தேசிக்கு மாற்றிட்டாங்க. ஸோ கீழாநெல்லின்னு சொல்லலாம், ஸ்டோன் பிரேக்கரும் சொல்லலாம். அண்ட் ஆக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட லிகான்ஸ், ஃபிலாந்தின் அண்ட் ஹைப்போஃபிலாந்தின் இருக்குது. ஆல்கலாய்ட்ஸ், இது வந்து லிகான்ஸ் இங்கே மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி படித்தது நம்ம ஆல்கலாய்ட்ஸ், இதில் வந்து லிகான்ஸ், ஃபிலாந்தின் அண்ட் ஹைப்போஃபிலாந்தின் இருக்குது. ஆல்கலாய்ட்ஸ் ஃப்ளாவனாய்ட்ஸ், டானின்ஸ், சாப்போனின்ஸும் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளாவோனிட்ஸ் அண்ட் சாப்போனின்ஸ் அண்ட் டானின்ஸும் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது ஜாண்டிஸ் வந்தால் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ இதுக்கிட்ட என்ன இருக்குது, ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் இருக்குது, அதனால இது லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆன்டிவைரல் எதுக்கு கொடுக்குறாங்க, ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் தாக்கத்துக்கு கொடுக்குறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, டயூரிட்டிக்னா யூரினேஷன் நல்லா போகிறதுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக இவங்க இருக்கிறாங்க. மெடிசினல்
யூசஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜாண்டிஸ் அண்ட் லிவர் டிஸார்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ டிசால்வ்ஸ் கிட்னி அண்ட் கால் ஸ்டோன்ஸை, ஸோ கிட்னி அண்ட் கால் ஸ்டோன்ஸை குறைக்கிறாங்க இல்லையா, அதனால தான் இதுக்கு என்ன இன்னொரு பேர், ஸ்டோன் பிரேக்கர்ஸ் அண்ட் இன்னொரு பேர் இருக்குது. அண்ட் இது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் இது கொடுக்குறாங்க. டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷனையும் தடுக்கிறாங்க. இப்போ ஃபிலாந்தஸ் அமரஸ்ன்றது கீழாநெல்லி, ஃபிலாந்தேசின்றது புதுசாக ஏபிஜியில் வச்சாங்க, ஆனால் பழையதில் எதில் இருக்குது, இஃபபிஏசியில் இருக்குது. கீழாநெல்லியும் ஸ்டோன் பிரேக்கரும், ஏன்னா இது வந்து கிட்னி அண்ட் கேல் ஸ்டோன்ஸை பிரேக் பண்ணுறாங்க. ஆக்டிவ் பிரின்சிபல் இதில் என்னென்ன இருக்குது, லிகெண்ட்ஸ் ஃபிலாந்தின் அண்ட் ஹைப்போஃபிலாந்தின், ஆல்கலாய்ட்ஸ் ஃப்ளாவினாய்ட்ஸ் டானின்ஸ் அண்ட் சாப்போனின் இதில் இருக்குது. பயோகெமிக்கலில் இது ஒரு தட் இஸ் ஹெப்படோ protective, antiviral against hepatitis B virus, antioxidant, anti-inflammatory, diuretic. Medicinal uses பார்த்தீங்கன்னா jaundice and liver disorders-க்கு கொடுக்குறாங்க. கிட்னி அண்ட் கால் ஸ்டோன்ஸை டிசால்வ் பண்ணதுக்கு கொடுக்குறாங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு இருந்தால் கொடுக்குறாங்க. கண்ட்ரோல்ஸ் வந்து டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். நெக்ஸ்ட் ஜஸ்டிஷியா ஆடாத்தோடா, ஜஸ்டிஷியா ஆடாத்தோடா, ஆடாத்தோடா அகாந்தேசி ஃபேமிலி, ஆடாத்தோடா மலபார் நட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஆக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வெசின் அண்ட் வெசினினோன், கியூனோசோலன் ஆல்கலாய்ட்ஸ். இதுக்கு வந்து வெசிசினின் அண்ட் வெசிசினோன், கியூனோசோலின் ஆல்கலாய்ட்ஸ். ஸோ வெசிசின் அண்ட் வெசிசினோன், கியூனோசோலன் ஆல்கலாய்ட்ஸ். ஸோ இதில் பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ப்ராங்கியல் டைலேட்டர். ப்ராங்கியல்னா இப்போ ப்ராங்கைட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த அடைப்பு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சளி வந்து அடைச்சிக்குது இல்லையா, அப்புறமா அங்கே புண்ணு ஏற்பட்டதுன்னு அந்த புண்ணு வந்து அந்த இது போக விடாமல் நம்மளுக்கு இருமல் வருது. ஸோ அது எக்ஸ்பெக்டோரட்னா காஃப் சிரப்பாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். மியூக்கோலைட்டிக் அந்த சளியை, அந்த ரொம்ப அதிகமாக இருக்கிற கட்டி மாதிரி இருக்கிற சளியை கரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் கூட. ஸோ மெடிசினல் யூஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் காஃப், கோல்டு, ப்ராங்கைட்டிஸ், ஆஸ்மா. ஸோ இது எதுக்கு ப்ராங்கைட்டிஸ்ன்னு சொல்லியாச்சு, அப்போ காஃப் கோல்டு இது இருந்தால் தானே கொடுக்க போகிறாங்க ஆஸ்மாக்கு. அண்ட் இதனால் என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே அங்கே சொன்ன வந்து மியூக்கோலைட்டிக்னா அந்த சளியை லூசன் பண்ணுறாங்க. ஸோ லூசன் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டோரேஷனை, இந்த காஃபை சரி பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் யூஸ்ட் இன் டியூபர்குலோசிஸ் மேனேஜ்மெண்ட், சப்போர்ட்டிவ் தெரப்பியாக இருக்காங்க. டிபியில் இது ஒரு சப்போர்ட்டிவ். இப்போ முதல்லேருந்து சொல்லலாமா, ஜஸ்டியா ஆடாத்தோடா, ஆடாத்தோடா அண்ட் மலபார் நட் இதுக்கு பேர். ஃபேமிலி அகாந்தேசி. அண்ட் இதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வெசிசின் அண்ட் வெசிசினோனின், கியூனோசோலின் ஆல்கலாய்ட்ஸ். பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோங்கோடைலேட்டர், எக்ஸ்பெக்டோரண்ட், மியூக்கோலிட்டிக், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் கூட. மெடிசினல் யூசஸ் பார்த்தீங்கன்னா காஃப், கோல்டு, ப்ராங்கைட்டிஸ், ஆஸ்மாவுக்கு கொடுக்குறாங்க. அப்புறமா மியூக்கஸல் லூஸ் பண்ணி எக்ஸ்பெக்டோரேஷனாக இருக்காங்க. டியூபர்குலோசிஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக இந்த ஜஸ்டிஷியா ஆடாத்தோடவை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா, அகாந்தேசி, நிலவேம்பு, கிங் ஆஃப் பெட்டர்ஸ். அண்ட் இதில் இருக்கிற தட் இஸ் ஆக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோகிராஃபி ஃபில்லாய்டு, ஆண்ட்ரோகிராஃபி ஃபில்லாய்டு. இது வந்து டைடெர்பின் லாக்டோன். இது கேட்கலாம், ஏன்னா இதுவரையும் நம்ம படித்தது வந்து ஆல்கலாய்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம், ஆனால் இதுதான் டைடெர்பின் லாக்டோன். ஆண்ட்ரோகிராஃபோஃபில்லாய்டு வந்து டைடெர்பின் லாக்டோன். அண்ட் நியோ ஆண்ட்ரோகிராஃபோஃபில்லாய்டு, டிஆக்சி ஆண்ட்ரோகிராஃபின் ஃபில்லாய்டு. இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பயோகெமிக்கல் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்யூன் மாடுலேட்டர், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாடுலேட்டர் இது. அது மட்டும் இல்லாமல் ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ், ஆன்டிபயோட்டிக்னா ஃபீவரை குறைக்கும், ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ்னா லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் கூட. அண்ட் மெடிசினல் யூசஸ் பார்த்தீங்கன்னா ஃபீவருக்கு கொடுக்குறாங்க, டெங்குக்கு கொடுக்குறாங்க, மலேரியாவுக்கு கொடுக்குறாங்க இல்லையா. அப்புறமா லிவர் ப்ரொடெக்ஷன் அண்ட் லிவர் டீடாக்சிஃபிகேஷனையும் தடுக்குது. அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்குது, இம்யூனிட்டியை தூண்டுதா தான் சொல்லியாச்சு, இம்யூன் மாடுலேட்டரே. அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா தான் நிலவேம்பு, கிங் ஆஃப் பெட்டர், அகாந்தேசி ஃபேமிலியை சேர்ந்தது. இதில் இருக்கிற டைடெர்பின் லாக்டோன், ஆண்ட்ரோகிராஃபோஃபில்லாய்டு,
neoandrographophyllide, deoxyandrographophyllide. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்ட்ரோகிராஃபோஃபில்லாய்டு வந்து டைடெர்பின் லாக்டோன். ஓகே, அண்ட் பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இம்யூன் மாடுலேட்டர், ஹெபாட்டோ ப்ரொடெக்டிவ், ஆன்டிபைரிட்டிக், ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் கூட. மெடிசினல் யூசஸ் வந்து ஃபீவருக்கு கொடுக்குறாங்க, லிவர் ப்ரொடெக்டிவ் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன், இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதிகப்படுத்துகிறாங்க, டயபெட்டிஸ்க்கும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் குக்குர்மா லாங்கா, ஜிஞ்சிபிரேசி ஃபேமிலி, டர்மரிக், மஞ்சள் இதுக்கு பேரு. அண்ட் இதில் இருக்கிற ஆக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா குக்குர்மினின், டைமெத்தாக்சி குக்குர்மினின், பிஸ் டி மெத்திலாக்சி குக்குர்மினின், இது எல்லாமே குக்குர்மினாய்ட்ஸ். ஸோ குக்குர்மினாய்ட்ஸ் இங்க. ஸோ குக்குர்மின், டைமெத்திலாக்சி குக்குர்மின் and bis D-methyloxy குக்குர்மின் and குக்குர்மினாய்ட்ஸ். இது volatile oils. இதில் இருக்கிறது என்னது? volatile oil என்ன? ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். டர்மரான் அண்ட் ஜிஞ்சிபெரான். ஸோ டர்மரான் அண்ட் ஜிஞ்சிபெரான் வந்து volatile oil. ஸோ பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்டா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இப்போ நம்மளுக்கு ஒரு அடிப்பட்டாலும் மஞ்சளை போட்டால் அந்த கொஞ்சம் அந்த வீக்கம் குறையும். அண்ட் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இதுக்கிட்ட இருக்கு. ஆன்டி மைக்ரோபியல், சீக்கிரமாக புண்ணாத்துற சக்தியும் இருக்குது, அதாவது wound ஹீலிங். மெடிசினல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா wound அண்ட் ஸ்கின் டிசீஸை சரி பண்ணுறதுக்கு இது கொடுக்குறாங்க. அப்புறமா நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கும், அப்புறமா இன்ஃப்ளமேஷன், ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அதுக்கும் அப்ளை பண்ணலாம். லிவர் ஹெல்த் சப்போர்ட் பண்ணுது. அப்புறமா ரெஸ்பிரேட்டரி எலிமெண்ட்ஸும் இம்யூன் பூஸ்டர்ஸாகவும் இருக்காங்க. குக்குமா லாங்கா, ஜிஞ்சிபெரிஸ் ஃபேமிலி, டர்மரிக், மஞ்சள்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குக்குர்மின், அதாவது குக்குர்மினாய்ட்ஸ் இருக்குது. குக்குர்மின், டைமெத்திலாக்சி குக்குர்மின், டைமெத்திலாக்சி குக்குர்மின் இதில் இருக்குது. அண்ட் இதோட ஆக்டிவ், தட் இஸ் பயோகெமிக்கல் பிரின்சிபல்ஸ், அதாவது volatile ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, டர்மரான் அண்ட் ஜிஞ்சிபெரான். அண்ட் பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி கேன்சர், ஆன்டி மைக்ரோபியல், wound ஹீலிங் இருக்குது. அண்ட் மெடிசினல் யூசஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் wounds, ஸ்கின் டிசீஸு, டைஜஷன், ரெடியூசர்ஸ் இன்ஃப்ளமேட்டரி இன் ஆர்த்ரைட்டிஸ், லிவர் ஹெல்த்தை சரி பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி எலிமெண்ட்ஸ் அண்ட் இம்யூன் பூஸ்டர்ஸாகவும் இது இருக்குது. நெக்ஸ்ட் கெனாபைஸ் சட்டைவா, கெனபைனேசி, ஹெம்ப், மரிஜுனா, கஞ்சா அப்படின்லாம் கூட இதை சொல்லலாம். ஓகே, அண்ட் இதில் ஆக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 9 டெட்ராஹைட்ரோ கெனபைனால், டெட்ராஹைட்ரோ கெனபைனால், இதை THCன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைக்கோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். கெனபைடியால், CBDN அண்ட் கெனபைனால், CBN, இது ரெண்டுமே டெட்ராபினாய்ட்ஸ். ஓகே, பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அனல்ஜெசிக், ஆன்டிமெட்டிக், அப்பிடைட் ஸ்டிமுலண்ட், அதாவது பசியை தூண்டும். அனல்ஜெசிக்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, வலி நிவாரணி. ஆன்டிமெட்டிக்கும் கிட்டத்தட்ட அதுதான், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான். ஆன்டிமெட்டிக்னா வாந்தி வருது இல்லையா, இந்த நாய்ஸியாவை அது தடுக்குமா. அப்பிடைட் நல்ல பசி எடுக்குமா, ஸ்டிமுலண்ட்டும் கூட, தூண்டுறதும். ஆன்டி பிளாஸ்மோடிக்னா இந்த பிளாஸ்மோடியல் டிசீஸால் வருது இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் அது தடுத்து வெளியில் வந்துடும். அண்ட் செடேட்டிவ்னா வலி நிவாரணி, அதாவது ஒரு மாதிரி தூண்டுது இல்லையா, தூக்கத்தை தூண்டும். அப்புறமா சைக்கோ ஆக்டிவ் எஃபெக்ட்ஸும் இதுக்கிட்ட இருக்குது. ஸோ மெடிசினல் யூஸ் பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட், க்ரோனிக் இல்னஸ், கேன்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மார்ஃபைன் கொடுப்பாங்க. ஈவன் சர்ஜரிஸாக பண்ணவங்களுக்கு இந்த மார்ஃபைன் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பெயின் கில்லர், பெயின் ரிலீவர் வந்து இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க, மார்ஃபைன். அண்ட் இது வந்து நாய்ஸியா அண்ட் வாமிட்டிங், அதாவது கீமோதெரபிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாய்ஸியாகவும் வாமிட்டிங் இருக்கும் இல்லையா, அப்போ இவங்களுக்கு கொடுத்தா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வராது, வாமிட் சென்சேஷனும் வராது. கண்ட்ரோல்ஸ் மசில் ஸ்பேன்ஸ், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் பர்சன்ஸ்க்கு வந்து மசில் ஸ்பேன்ஸை தடுக்குது. அப்பிடைட் ஸ்டிமுலண்ட், அதாவது எய்ட்ஸ் பேஷண்ட்ஸுக்கு பசி இல்லாமல் இருக்கும், அவங்கள பசியை தூண்டுறதுக்கும், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் இது கொடுக்குறாங்க. ஸோ கெனாபிஸ் சைடைவா வந்து ஹெம்ப் அண்ட் மர்ஜிஜுனா, கஞ்சா செடின்னு கூட சொல்லலாம். கெனபைனேசி அண்ட் இதில் ஆக்டிவ் பிரின்சிபல் வந்து THC, ட்ரைஹைட்ரோ கெனபினால். இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ ஆக்டிவ். அண்ட் கெனபிடியால், CBD அண்ட் CBN வந்து கெனபினாயில், டெர்பினாய்ட்ஸாக இருக்குது.
அண்ட் பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அனல்ஜெசிக், ஆன்டிமெட்டிக், அப்பீடைட் ஸ்டிமுலண்ட்டாக இருக்காங்க. ஆன்டி பிளாஸ்மோடிக், செடேட்டிவ், சைக்கோ ஆக்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ மெடிசினல் யூசஸ் பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. கேன்சர் அண்ட் க்ரோனிக் இல்னஸ் இருக்கிறவங்களுக்கு பெயினை தடுக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அண்ட் நாய்ஸி அண்ட் வாமிட்டிங், கீமோதெரப்பி பேஷண்ட்ஸுக்கு வந்து நாய்ஸி அண்ட் வாமிட்டிங்கை கம்மி பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. மசில் ஸ்பாம்ஸ் இன் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்லையும், அப்பிடைட் ஸ்டிமுலண்ட் இன் எய்ட்ஸ் அண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் இதை கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.